சாப்டர் 4 எக்ஸசைஸ் 4.2 கொஸ்டின் நம்பர் 5க்கான சொல்யூஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 5 ஒரு டெஸ்ட்டில் வந்து 10 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்குது. ஹவு மெனி வேஸ் கேன் த டெஸ்ட் பி ஆன்சர் இஃப் ஈச் கொஸ்டின் ஹேவ் 4 சாய்ஸஸ். ஒரு தேர்வில் 10 பல்வாய்ப்பு நேடி வினாக்கள் உள்ளன. ஒவ்வொரு நிபந்தனை உட்பட்டு எத்தனை வழிகளை தேர்வுக்கு விடையளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கேட்டுருக்காங்க. சரியான விடையளிக்கணும் அவசியம் இல்லை, விடையளிக்கும் வாய்ப்புகளின் எண்ணிக்கை தான் கேட்டுருக்காங்க. அப்போ ஒவ்வொரு வினாவுக்கும் 4 வாய்ப்புகள் உள்ளது தான் நமக்கு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஈச் கொஸ்டின் ஹேவ் 4 சாய்ஸஸ். ஒவ்வொரு வினாவுக்கும் 4 ஆன்சர்ஸ் இருக்குது. அப்போ எது சரியானதுன்னா 4ல் ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அது ஏற்கனவே இதை மாதிரி சம் பார்த்துருக்குறோம். இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4.1ல் கொஸ்டின் நம்பர் 13ல் 4 சாய்ஸஸ் இருந்துச்சுன்னா 6 கொஸ்டின் இருந்துச்சுன்னா 4^6. அதே போல் மற்ற கணக்குகளையும் பார்த்தோம். இதே மாதிரி 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 12 ப்ரைஸஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்னா அதுக்கான ஆன்சர் 10^12. எது வந்து மாறாமல் இருக்கோ அதை பேஸில் வச்சுட்டு கொஸ்டின்ஸு, அப்புறம் வரக்கூடிய புறாக்கள், பிஜியான்ஸு, அப்புறம் நம்பர் ஆஃப் ப்ரைஸஸ், இதெல்லாம் வந்து பவரில் நம்ம போட்டு ஆன்சர் எழுதணும். இதுதான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறோம். எப்படி 16 வந்துச்சு 2 கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன்ஸ், 4 ஆன்சர்ஸ் இருந்துச்சுன்னா எத்தனை வழிகளை விடையளிக்கலாம் அப்படிங்கிறது அந்த கொஸ்டின். அப்போ 4^2, அதே போல் 6 கொஸ்டினா 4^6 அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணோம். இங்கேயும் அதே மாதிரி கொஸ்டின் தான். 4 சாய்ஸஸ், 10 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஹவு மெனி வேஸ் கேன் பி த டெஸ்ட் பி ஆன்சர்டு. அந்த தேர்வில் விடையளிக்கும் விதங்களின் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. விடையளிக்கும் வழிகளின் எண்ணிக்கை, அதாவது நம்பர் ஆஃப் வேஸ் த டெஸ்ட் பி ஆன்சர்டு எவ்வளவு, எத்தனை வழிகளை விடையளிக்கலாம் அப்படின்னா 4 சாய்ஸஸ் இருக்குது, 10 கொஸ்டின் இருக்குது. அப்போது 4×10 வேஸில் ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருக்க எக்ஸசைஸில் பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும். இது 5th ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்தது 2வது பகுதிக்கு போகிறோம். 2வது பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க, அதே 10 கொஸ்டின் தான். முதல் 4 வினாக்களுக்கு 3 வாய்ப்புகள். இந்த ஃபர்ஸ்ட்டு 4 கொஸ்டின் ஹேவ் 3 சாய்ஸஸ் தான், அண்ட் ரிமைனிங் ஹேவ் 5 சாய்ஸஸ். மீதமுள்ள வினாக்களுக்கு 5 வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4க்கு எத்தனை சாய்ஸஸ் இருக்குன்னா 3 சாய்ஸஸ் இருக்குது. அப்புறம் 5, 6, 7, 8, 9, 10 இந்த கொஸ்டின்ஸுக்கு 5 சாய்ஸஸ் இருக்குது. அப்போது விடையளிக்கும் வழிகளின் எண்ணிக்கை, அதாவது நம்பர் ஆஃப் வேஸ் த ஆன்சரிங் த கொஸ்டின் இஸ், ஃபஸ்ட்டு 4 கொஸ்டின் இருக்குது, 3 சாய்ஸ். அப்போ எத்தனை சாய்ஸஸுங்கிறத பேஸில் போடணும். அப்போது இங்கே என்ன போடுவோம், இங்கே வந்து 3 பேஸில் போட்டு பவரில் எத்தனை கொஸ்டின் இருக்குது 4 கொஸ்டின். அப்போ 3^4 இன்ட்டு மொத்தம் 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கனால மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்த 6 கொஸ்டினுக்கு 5 சாய்ஸஸ் இருக்குது. அப்போ 5 பேஸில் போட்டு பவரில் 6 போட்டுறோம். இதுதான் அந்த கொஸ்டின் நம்பர் 5th செகண்ட் பார்ட்டுக்கான ஆன்சர். இது செகண்ட் பார்ட். அடுத்து தேர்ட் ஒன்னும் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, என்னாவது வினாவிற்கு n+1 வாய்ப்புகள். என்னாவது வினாவிற்கு n+1 வாய்ப்புகள். கொஸ்டின் நம்பர் n ஹேஸ் n+1 சாய்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எல்லாம் பார்த்தோம், சாய்ஸஸ்லாம் ஒரே மாதிரி இருந்தது. அதனால் 3 வந்து 4 டைம் போட்டோம், 5 வந்து 6 டைம் போட்டோம். இதே ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருந்தால் 3 வந்து ஒரு தடவை தான் போட்டிருப்போம். 2வது கொஸ்டின்னா இன்னொரு 3, அப்போ 3^2. 3வது கொஸ்டின்னா இன்னொரு 3^3. 4th கொஸ்டினுக்கான 3^4 போட்டிருக்கோம். அந்த மாதிரி 6 கொஸ்டின் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் 5 சாய்ஸஸ் இருக்குன்னா 5 மட்டும் போட்டிருப்போம். அப்போ எத்தனை தடவை இருக்கோ அத்தனை சாய்ஸஸ் இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போது 10 கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணோம். வினாயன் எண்ணுக்கு வந்து n+1 வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஒன்று சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போ வினாயன் 1க்கு வந்து எத்தனை வாய்ப்புகள், 1+1 2 வாய்ப்பு. அதே போல் வினாயன் இப்போ கொஸ்டின் நம்பர் 2க்கு எத்தனை சாய்ஸஸ்னால் 3 சாய்ஸஸ். கொஸ்டின் நம்பர் 3க்கு எத்தனை சாய்ஸஸ்னால் 4 சாய்ஸஸ். கொஸ்டின் நம்பர் 4க்கு 5 சாய்ஸஸ். இதே போல் நம்பர் லாஸ்ட்டாக எத்தனை கொஸ்டின் இருக்குது, 10 கொஸ்டின் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 9க்கு எத்தனை சாய்ஸ்னால் 10 சாய்ஸஸ். கொஸ்டின் நம்பர் 10க்கு 11 சாய்ஸஸ் இருக்குது. ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு கொஸ்டின் தான் இருக்குது. அப்போ எத்தனை வழிகளை விடையளிக்கலாம் அப்படின்னா 2 சாய்ஸ் இருந்தால் 2^1, 3 சாய்ஸ் இருந்தால் 3^1. எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். இப்போது 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறோம். 10 கொஸ்டினுக்கும் ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு சாய்ஸஸ் இருக்கனால எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். அப்போது
எத்தனை கொஸ்டின் இருக்கோ அத்தனை அதை பவரில் போகணும். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கொஸ்டின் தான். 2 ஆப்ஷன் உள்ள கொஸ்டின் 1. எத்தனை சாய்ஸஸ் இருக்கோ அத்தனை கொஸ்டின் பவரில் போட்டுக்கலாம். அப்போது 2 சாய்ஸ் உள்ள கொஸ்டின் 1, 3 சாய்ஸ் உள்ள கொஸ்டின் 1, 4 சாய்ஸ் உள்ள கொஸ்டின் 1, எல்லா சாய்ஸஸ் உள்ள கொஸ்டின் எண்ணிக்கை வந்து 1 தான். ஏன்னா ஒவ்வொருக்கும் வெவ்வேறு சாய்ஸஸ் இங்கே தான் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஒவ்வொன்றுக்கும் 4 சாய்ஸஸ், மொத்தம் 10 கொஸ்டின் இருக்கனால எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். இப்போ 10 டைம்ஸ் வந்து 4 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இங்கே அது மாதிரி இல்லை, வெவ்வேறு நம்பர்ஸாக இருக்குது. அப்போது வழிகளின் எண்ணிக்கை எத்தனை? வழிகளின் எண்ணிக்கை என்னென்னா 2 × 3 × 4 அப் டு எக்ஸட்ரா இது வரைக்கும்னா 11 வரைக்கும். இதில் 1 தான் இல்லை, 1ஓட மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும். அப்படிங்கிறனால இதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம், 11 ஃபேக்டோரியல்னே சொல்லிடலாம். இதுதான் நமக்கு தேவையானது. 1லேருந்து 11 வரைக்கும் உள்ள நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 2லேருந்து 11 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான். அதனால் வழிகளின் எண்ணிக்கை 11. இதே எல்லாமே 4 4 4 இருந்துச்சுன்னா 4 பவர் 10 வரும். அதுதான் அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சரில் நம்ம பார்த்தோம். 4 பவர் 10. எல்லாத்துக்கும் வெவ்வேறு எண்ணிக்கையில் சாய்ஸஸ் இருக்கிறதுனால இது மாதிரியான ஆன்சர் வருது. இது 3rd பார்ட் ஆஃப் த 5th சம். இது நல்லா புரியும்னு நினைக்கிறேன்.